வணக்கம். இந்த வீடியோவில் உங்களை சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வீடியோலையும் கூட நாங்கள் ட்ரீம் சேவ் ஆப்பில் உங்கள் தரவை எவ்வாறு பேக்கப் செய்வது அல்லது காப்பி பிரதி எடுப்பது என்பதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், உங்களுடைய தரவை எப்பொழுதும் காப்பு பிரதி எடுப்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஏனென்றில் அதில் உங்களுடைய குழுவின் நிதி பதிவுகளின் பாதுகாப்பு தங்கியுள்ளது. அப்ப அதை உறுதி செய்வதற்கு காப்பு பிரதி எடுப்பது மிகவும் முக்கியம். ட்ரீம் ஸ்டார்ட் லேபில் உங்களுடைய தரவு ஒரே ஒரு சாதனத்தை சார்ந்திருக்க கூடாது என்று நாங்கள் விரும்புகிறோம். அதாவது எந்த ஒரு ஆண்ட்ராய்டு சாதனத்தையும் பயன்படுத்தி உங்கள் நிதி பதிவுகளை எப்போது வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் நீங்கள் பார்க்க முடியும், இல்லாட்டி பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. இப்போது நாங்கள் எடுத்துக்காட்டு குழுவில் ஒரு டேஷ்போர்டில் இருக்கிறோம். நீங்கள் இப்போ கவனிக்கலாம், நாங்கள் டேஷ்போர்டில் இருக்கிறது. இந்த டேஷ்போர்டில் நாங்கள் காப்பு பிரதி அல்லாவிட்டால் ஒரு மாதிரி குழுவை பார்க்கிறோம். அங்கே நாங்கள் இங்கே பேக்கப் செய்கிற இந்த நாங்கள் பொத்தானை நாங்கள் தெளிவாக பார்க்கலாம். அதாவது எப்படி நாங்கள் பிரதி செய்ய முடியும் என்று. அடுத்ததாக கடைசியாக நாங்கள் எப்போ பேக்கப் செய்திருக்கிறோம் என்றதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது 13 மார்ச் 2026 நாங்கள் அதனை செய்திருக்கிறோம் என்பதையும் அது காட்டுகிறது. இப்போது நாங்கள் இந்த தரவை காப்பு பிரதி எடுக்கலாம். ஆகவே நாங்கள் இந்த பச்சை பொத்தான் நாங்கள் கிளிக் பண்ணுவோம். பொத்தானை பண்ணி இப்போது காப்பு பிரதி எடுக்கவும் என்ற பகுதியை நாங்கள் கிளிக் பண்ணுவோம். இப்பொழுது பாருங்கள், உங்களுடைய பதிவுகள் இணையத்தில் சேமிக்கப்பட்டு கொண்டிருக்கு. இணையதளம் கட்டாயம் அவசியம். அது இருந்தால் இது இந்த காப்புறுதி எடுக்கலாம். இப்பொழுது பாருங்கள், நீங்கள் அந்த காப்புறுதி எடுப்பதிலே வெற்றி பெற்று விட்டீர்கள், இல்லாவிட்டால் அது பூர்த்தியாக்கப்பட்டுள்ளது என்பதை இது காட்டுகிறது. இப்படி நாங்கள் வெற்றிகரமாக தரவை பாதுகாப்பு எடுக்கலாம். உண்மையில் உங்களை தரவை காப்புறுதி எடுக்கிறதுக்கு வேறு வழிகளும் உள்ளன. உதாரணமாக, நீங்கள் கூட்டங்களுக்கு சென்றீர்கள் என்றால் உங்களுடைய ஒவ்வொரு கூட்டத்திலும் முடிவிலும், நீங்கள் ஒரு கூட்டத்தை ஆரம்பிக்க இருக்கிறீர்கள், இந்த கூட்டம் முடியும் பொழுது அந்த கூட்டம் முடிவிலே இதை காப்பு பிரதி எடுக்கும்படி அங்கே ஒரு செய்தி வரும். எனவே நீங்கள் ஒவ்வொரு கூட்டத்துக்கு பிறகும் காப்புறுதி எடுக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் மிக மிக வலுவாக உங்களுக்கு பரிந்துரைக்க விரும்புகிறோம். ஏனென்றால் அதன் மூலமாகத்தான் உங்களுடைய நிதி நிலைமைகளை, கூற்றுக்களை நீங்கள் பாதுகாப்பாக வைக்கலாம். ஆனால் நீங்கள் அதை எடுக்காமல் ஏற்கனவே நீங்கள் வெளியேறிவிட்டால் என்ன செய்வது? இல்லாவிட்டால் உங்களுடைய கூட்டம் ஒரு இன்டர்நெட் வசதி இல்லாத இடத்தில் ஏற்பட்டால், நடந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு காப்புறுதி எடுக்க முடியாமல் போவதா? நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வெளியேறவும் என்ற பகுதிக்கு போய் வெளியேறிவிட்டால், நீங்கள் இப்பொழுது எங்களுடைய ட்ரீம் சேவின் முதல் பக்கத்துக்கு வந்திருக்கிறீங்க. அங்க நீங்கள் எடுத்து பார்த்தீங்கள் என்றால், அங்கேயும் இப்போது பிரதி செய்யவும் என்ற ஒரு பகுதி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அப்படி என்றால் நீங்கள் அதனை நீங்கள் கிளிக் செய்வதன் மூலமாகவும் கூட நீங்க காப்பு பிரதி எடுக்கலாம். நீங்கள் அதனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க பார்ப்பீங்க, உங்களுக்கு எத்தனை குழு இருக்கிறதோ அந்த குழுக்களான பட்டியலை நீங்க அங்கே பார்ப்பீர்கள். எந்த குழுவை நீங்கள் காப்பீடு செய்ய வேண்டுமோ நீங்கள் அதை செய்யலாம். இப்பொழுது ஏ என்ற ஒரு குரூப் ஒன்று இருக்கிறது, ஃபிஷ் ஒன்று குரூப் ஒன்று இருக்கிறதை நீங்க இங்கே பார்ப்பீர்கள். நாங்கள் ஏ என்ற குரூப்பை நாங்கள் காப்புறுதி எடுக்க வேண்டும் என்றால் நாங்கள் சரி என்று சொன்னால் முன்பு போலவே அது பேக்கப் செய்யப்படும். இப்படித்தான் ட்ரீம் சேவ் ஆப்பில் உங்களுடைய குழு தரவை பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் வைத்திருக்க முடியும். நன்றி. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது.